நமக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டேலண்ட் வெளிப்படுத்தி அவங்களே நம்மளை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா அது அவார்ட் ஃபங்க்ஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அவார்டுக்கு அவங்களே காசு முன்னாடியே கட்டிட்டு என் பேரும் அனௌன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி அவார்டு வாங்கிட்டு வரதா தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த அவார்டு வாங்கி வந்து ரீல்ஸ் போடும்போது 4 பேர் பார்ப்பாங்க. 10 சப்ஸ்கிரைபர் ஆனா எக்ஸ்ட்ரா 30 பேர் வருவாங்க. இவங்களும் அவார்டு வாங்கிக்கிறாங்கன்னா பெரிய லெவல்ல ஃபேமஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையான விஷயம். பிசினஸ் எத்திக்ஸ் அதை புரிஞ்சுக்கோ. தெரியும் அந்த யூடியூப்ல அல்காரிதம் இன்க்ரீஸும் பண்ணலாம், சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணலாம், வியூஸும் கம்மி பண்ணி காமிக்கலாம். முன்னாடி பேக் எண்ட்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க. அடிப்படை ஐயோ முடியல என்னால. ஒருத்தர கூட பாக்குறாங்க. நீங்க நான் பேஸ் பண்ண டிபி வைக்கும் போதே அதெல்லாம் வைக்காதுன்னு சொல்லிட்டு ஹாய் விக்கி பிரியா நியூவா பாக்குறாங்க ஐ திங்க். கரெக்டா? சோ ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்டோபர் 2 ஓ காந்தி ஜெயந்தி அன்னைக்கா? எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த ப்ரோ வந்து அதிகமா யூடியூப் சேனல்ல எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் வருது அதெல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாரு. ஹாய் விக்கி பிரியா. ஹாய் ப்ரோ. விக்கி பிரியா ஃபேமிலி மேபி சேனல் என்ன இருக்கலாம். மேபி விக்கி பிரியா ஃபேமிலி பார்த்துன்னு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் வீட்டுல நல்லா இருக்காங்களா? என்ன பண்றாங்க வீட்டுல இருக்கவங்க? 5 பேர் பார்த்துக்கிறாங்க, 5 பேர் லைக் பண்ணிக்கிறாங்க. திருப்பூர் வருவீங்களா? நம்மள யாரும் கூப்பிடலையே. அப்புறம் எப்படி நம்ம போறது? எந்த இடத்துல நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படி வர்றது? நாங்க அதுக்கு வர முடியலன்னே சொல்லிடலாமே. இதுல வர நேரம் கூப்பிட்டா போயிடுவீங்களா? இங்க இருந்து 300 கிலோமீட்டர் ஊருக்கு போட்டே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். திருப்பூர் வருவீங்களான்னு ஒருத்தர் கேட்டா இது எங்க இருக்குன்னு தெரியல. திருப்பூர்ல அவார்டு கொடுக்குறாங்க, உனக்கும் கொடுக்குறாங்கன்னா நீ போக மாட்டியாங்க? எனக்கு குத்தா நான் போயிடுவேன், உனக்கு குத்தா நீ போவியா? போய்தான் ஆகணும். கொடுப்பாங்களா? ஏன் எனக்குதான் திறமை இல்லையா? கேக்குறேன், அதான் விஷயம். அப்ப எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றாங்க. நான் யூடியூப்ல நல்லா போடலையா? எந்த இடம் சொல்லுவாங்க. பாட்டு எப்பவுமே நம்ம சேனல்ல எப்பவுமே கூட்டம் வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு வாங்க உங்களுக்கு வந்து 2 பேரு இருக்கீங்க. கொஞ்சமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2ன்றது 20 ஆகணும், 20ன்றது 200 ஆகணும். கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. 10 நிமிஷமா பேசினு இருக்கோம். வருவாங்க. ஏன் கம்மியாயிட்டாங்க வியூஸ் இருக்க? இந்த ரீகனெக்ட் ஆனாவே பிரச்சனை இதுதான். போய் ரீகனெக்ட் ஆனாவே வியூஸ் குறைச்சிடலாம் யூடியூப்ல. இந்த ஜியோ சிம் கார்டை குத்தான் அன்லிமிட்டட் 5G நெட்வொர்க்கே எல்லாம் குத்தான் 5G சிம். ஹாய் சலீம், எப்படி இருக்கீங்க? ஹாய் வேட்டவலம் அக்கா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருக்கேன். ஆமா நல்லா இருக்கேன் சலீம், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நேத்து பேசினாரு சலீம் என்கிட்ட. ஃபர்ஸ்ட் நேத்து தான் சலீம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. ஹாய் சாப்பிட்டீங்களா ப்ரோ? என்ன பண்றீங்க? நம்மளோட ஃபேன்ஸ் ஒருத்தர் கேட்டுனே இருப்பாரு நம்மள, ப்ரோவை காட்டுங்க ப்ரோவை காட்டுங்க. அவருக்காகவே நீங்க வந்து ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் என்ன பாக்கல. சோதனையா வேதனையான்னு நினைச்சு பாருங்க. ஹாய் சதீஷ். லைக் 6. Thank you bro. பட் 6 லைக் இன்னும் காமிக்கலையே. லைக் 6 இது சும்மா அப்படிதான் காட்டும். கொஞ்சம் அப்டேட் ஆகி லேட் ஆகும். என்ன சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்க சாப்பிட்டீங்களா? தோசை ப்ரோ நம்ம வீட்டுல. அக்கா பண்ணிட்டான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், லைக் கூட பண்ணிட்டேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு லைஃப்ல கடைசி வரைக்கும் கூட சப்போர்ட்டா இருப்பாங்க. அண்ணா அண்ணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்க சாப்பிட்டீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்களா? அப்படியே ஒரு 100 வியூஸ்ல இருந்து இப்படி 1000 வியூஸ் ஆகி 1000 இருந்து 10,000 ஆகும் நானும் எதிர்பார்க்கிறேன். அது இப்படிக்கு நடக்காது போல. ஒரு 100 150